கடலூரை சேர்ந்த சுதா அவங்களோட வாழ்க்கையில, அதாவது அவங்களோட குழந்தை பருவத்துல இருந்து கல்யாணம் ஆகி போற வரைக்குமே என்னென்ன அமானுஷங்கள் எல்லாம் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணாங்கிறத பத்தி பார்ட் 1ல பார்த்துருப்போம். தி மிஸ்ட்ரி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க, புதுசாக பார்க்க வந்தவங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியாது. பார்ட் 1ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோ தான். அதை பார்த்துட்டு பார்ட் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் சுதாவும் பிரசாந்தும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட அமானுஷத்தை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்துல கடலூர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி போறாங்க சுதாவும் பிரசாந்தும். ஆனால் கதையே இப்பதாங்க ஆரம்பிக்குது. இதனால் வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில எதனால அந்த அமானுஷங்கள்லாம் நடக்குது, இவங்களோட கல்யாணத்துல எதனால இவ்வளவு தடங்கல்கள், இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிற விதமா தான் இந்த பார்ட் 2 கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். சுதாக்கும் பிரசாந்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கடலூர்ல இருந்து, அதாவது சுதாவோட சொந்த ஊரான கடலூர்ல இருந்து பிரசாந்த் இப்ப வேலை பார்க்கறது சென்னையில வேளச்சேரியில பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ வேளச்சேரியில் அவர் ஒரு வீடும் எடுத்துட்டாருங்க. இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் தான் போகிறாங்க. இவங்க வீட்டு சைட்லேருந்து யாரும் வரல, அவங்க வீட்டு சைட்லேருந்துமே யாருமே வரல. ஏன்னா இந்த கல்யாணத்தில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது. அதனால் இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் போகிறதுக்காக எல்லா பாத்திர பண்டங்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலையும் பிரசாந்தோட மாமா, அத்தை, அவங்களோட சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த சீர்வரிசை பாத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கேருந்து சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ தான் தனி கொடுத்தனம் போகிறேன்னு கிளம்பிட்டல, அப்போ நீ என்ன பண்ணு, அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளித்து ஒரு வழியாக கடலூர்லேருந்து சுதாவும் பிரசாந்தும் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்கங்க. இப்போது சென்னையில் இருக்கிற வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு. இவங்களோட வீடு ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்குமா, 2 பெட்ரூம் இருக்குமா, ஒரு சாமி ரூம் இருக்குமா, ஒரு கிச்சன் இருக்குமாங்க. இதுதான் அவங்களோட வீட்டோட அமைப்பு. மொத்தம் 3 ஃப்ளோராங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். இவங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே 2 வீடு இருக்குமா, ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 6 வீடு மொத்தம். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க 2 பேரும். பார்த்துட்டு இருக்கிற நமக்கே எப்படி இருக்குன்னா, அனுபவிச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு கதை அனுப்பிட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சுங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டில் செம்ம ஜாலியாக இவங்க வாழ நினச்ச அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சென்னைக்கு வந்த நாளில் இருந்து, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பிரசாந்துக்கும் சுதாக்கும் ஏகப்பட்ட சண்டை, பிரச்சனை, சச்சரவாங்க. ஒன்னால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு அவர் சொல்ல, உங்க வீட்டாளுங்களால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லி இவங்க சொல்ல, இப்படியே இவங்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைவெளி வந்திருக்குதுங்க. அதாவது இவங்க 2 பேரும் சந்தோஷமாவே இல்லை. இவங்க போன நாள்ல இருந்து ஒரு மாதிரி அடிதடி தான் வரல இவங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு வாய் தகராறு நடந்திருக்குதுங்க. என்னதான் அமானுஷம் அப்படி இப்படின்னு இருந்தாலும், இவங்களுக்குள்ள சண்டை வருது, இந்த பிரச்சனை வருதுன்னு இருந்தாலும், இவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த காதல் இவங்களை ஒரு வாரத்துல சேர்த்து வைக்குதுங்க. ஸோ 2 பேருமே அடிச்சுக்காம கொஞ்சம் இவங்க வாழ நினைச்ச வாழ்க்கையை நார்மலாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த கல்யாணத்துக்குலாம் அப்புறமா தாலி பிரித்து கோக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருங்க. அது இந்த கல்யாணமாகி வந்த பொண்ணுங்களுக்கு அந்த மஞ்சக்கயிறுலேருந்து தாலியை எடுத்து தாலி கோத்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிரசாந்த் அன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாருங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து வந்த பிரசாந்துக்கு எதிர்பாராத வகையில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஆனால் எந்த சாமியோட புண்ணியம் தெரியல, அவர் பொழைச்சிட்டாருங்க. ஆனால் அவருக்கு கையில் சரியான அடியாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது எவ்வளோ பெரிய அபசகனம். ஆனால் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை பற்றி பிரசாந்த் அவரோட வீட்டு சைடில் யார்ட்டுமே சொல்லலையாங்க. அதே மாதிரி தான் சுதாவும் அவங்களோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே இல்லை. கெட்ட செய்தியாக கேட்டுட்டு இருக்கிற இந்த தருணத்தில் 1 மாதம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. சுதா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால சுதாவை பிரசாந்த் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது வரதுன்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. குழந்தை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃபே நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் டாக்டர் செக்கப்புக்கு போகிறாங்க. 3வது வாரம் பிரசாந்த் கிட்ட டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய அபார்ஷன் பண்ணணும், குழந்தையோட ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது பிரசாந்த், குழந்தைய இப்பயே அபார்ஷன் பண்ணலனா குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து, உங்க வைஃபோட உயிருக்கும் ஆபத்து, உடனே அபார்ஷன் பண்ணணும், இப்பதான் உங்களோட லைஃப்ல எல்லாமே செட் ஆயிருச்சு, நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போது, நமக்குன்னு ஒரு லைஃப் அமைய போதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யாராச்சும் வைஃப் கிட்ட போய் சொல்ல முடியுமாங்க?
முதல்ல இவராலேயே அதை ஏற்றுக்க முடியல. இவருக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி, என்ன மேடம் சொல்கிறீங்க, என்னால் என்ன வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையா, வீக்காக இருந்தால் அதுக்கு எதனா டேப்லெட்ஸோ இல்லை வேறு எதுனா எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் ஒரே ஆப்ஷன். சுதா கிட்ட போய் பிரசாந்த் சொல்கிறாரு. அவங்களாலே இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போய் ஒரு வாரம் எங்கேயுமே இவரும் வேலைக்கு போகலை, அவங்களுமே வந்து சரியாக சாப்பிடல. 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஒரு நாள் நைட்டு 2 பேருமே இவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ரூமில். ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி சேம் டைமில் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி வேர்த்து போய் படப்படன்னு வந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் சுதா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கனவுல இவங்க ஹஸ்பண்ட் பிரசாந்த் பக்கத்தில் தான் படுத்துருக்கிறாரு. அவரோட கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்குதாங்க. அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் மூச்சு திணறி போய் ஒரு மாதிரி இவங்கள பார்த்துக்கிட்டே, இவங்க படுத்துருக்கிறாங்கன்னா இவங்க பார்க்குறாங்க, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. கனவுல கழுத்தை நெரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சாகவே போகிறாருங்க. அந்த டைமில் தான் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க சுதா. அப்படியே சேம் டிட்டோ இதே கனவு அவருக்கு. சுதாக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி இவருக்கும் அதே கனவு. சேம் டைமில் எப்படி 2 பேருக்கு ஒரே கனவு வரும்? இவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியலை. இவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது? 2 பேருக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே வரலையாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேருமே டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஏகப்பட்ட டிப்ரெஷன் இருக்குது. தூக்கமும் ஒரு வாரம் சரியாக இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருதோ, ஒருவேளை ஆலோசினேஷனாக இருந்தால் இதை பிரசாந்தோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்கிறாரு பிரசாந்த்கிட்ட. இந்த மாதிரிலாம் இருக்குண்டா, நான் தர்காவுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு இவருக்கு நடந்த விஷயத்த சொல்லும்போது அவர் தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, இதெல்லாம் டிப்ரெஷனில் எல்லாருக்குமே வர ஒரு ஆலோசினேஷன் தான், நீ போய் டாக்டரை பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறமா அந்த டேப்லெட்ஸ்லாம் சில இது கொடுக்குறாங்க, தூக்க மாத்திரலாம். நைட் அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு தூங்கினதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு நார்மலாக தாங்க போயிருக்குது. ஒரு நாள் நைட்டு இவங்க 2 பேருமே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு பிரசாந்த் மட்டும் எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிருக்கிறாருங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போனவர் ரொம்ப நேரமாக ஆளை காணும்னு சொல்லிட்டு இவங்க போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்துருக்கிறாருங்க. அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு சுதாவும் விட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காதாங்க. திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு சுதா சுதான்னு சொல்லி கத்திக்கிட்டு வராராம் வெளியே. என்னங்க என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல, நீ ஓகே தானே, நார்மல் தானே அப்படிங்கிறாரு. ஏங்க நான் ஓகே தாங்க, நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறீங்க? இல்லைம்மா நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல நீ வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கிற, டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது, நீ சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற, ஒரு கருப்பு உருவம் உன்னோட காலில் மேலே ஏறி நீ தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக உன் மேலே வந்து உன்னோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னோட உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நான் கனவுல வந்துச்சுமா. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைங்க, நீங்கள் எதனா கெட்ட கனவு கண்டிருப்பீங்க, அதையே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு எதனா கனவு வந்திருக்குன்னு சொல்லி இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சுதாக்கு அடுத்தடுத்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே இருந்திருக்குதுங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு மாதிரி எமோஷனலி வீக் ஆகிட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டெலாம் அப்பப்போ வருமா அவங்களுக்கு. ஆனால் 2 பேருமே ஒரு 2 நாளைக்கு அப்புறமா இல்லை தப்பு, நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம தான் இதை தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதாக்கு வயிற்றில் குழந்தையே நிற்கலைங்க. இவங்க ஏறாத கோயில் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. என்னடான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது இவங்களோட வயிற்றில் நீர் கட்டி இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு வருஷத்தில் ட்ரை பண்ணலாம் குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த டைமில் இவங்க ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிளட்டு ப்ளீடிங் ஆகுமா, அதனால் இவங்களோட உடம்பே சுத்தமாக இவங்களோட முகமே மாறி போய் வாடி போய் ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுதா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்தது A to Z, இவங்க சென்னைக்கு வேளச்சேரியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை அபார்ஷன் ஆனது எல்லாத்தையுமே சொன்னோன்னே அவங்க அம்மா அழுதுட்டு, ஏம்மா இப்படி இருக்கிற, நாங்களாம் என்ன செத்தா போயிட்டேன், நான் தான் இருக்கிறேன்ல உனக்குன்ட்டு, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி வா, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் பிரசாந்தும் இவங்களை கூட்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுறாருங்க. இப்போ சுதாவும் அவங்க அம்மாவும் அந்த பாயை பார்க்குறக்காண்டி போகிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனை வந்தப்பலாம் அந்த பாய் தான் அதை தீர்த்து வச்சிருக்காரு இல்லையா, அவரை போய் பார்க்க போகும்போது அது நோன்பு டைம்ங்கிறனால பாய் அங்கே இல்லை. இதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய தடங்களாக இருந்திருக்குது. என்னடா இது, யாரையுமே பார்க்க விட மாட்டேங்குது, அப்படி என்னடா நமக்கு என்னடா பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் என்னடா நடக்குது, நம்ம யாருக்குமே எந்த துரோகம் பண்ணலையே, ஒருவேளை அந்த இறந்து போன திவாகரோட ஆத்மா மறுபடியும் வந்துருச்சா, இல்லை அப்பா வீட்டு சைட்லேருந்து அந்த பொம்பளை எதனா பண்ணுறாளா, என்ன தான் நடக்குது நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு இவங்க புரியாத புதிராகவே இருந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க.
அந்த கோயில் பழமையான கோயிலாம். அந்த கோயிலில் இவங்க 2 பேரும் அழுதுகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு சித்தர் இருந்திருக்கிறாரு. அந்த சித்தரை பார்த்துட்டு இவங்களா போயிட்டு எதனா கேட்கலாம், இவங்க வாழ்க்கையில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அந்த நிலமையில் அதை தான் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களும் அதை தான் பண்ண போயிருக்கிறாங்க. கிட்டக்கு போகும்போது இவங்களோட பேரை சொல்லி, வாமா உனக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புட்டு வச்சுருக்கிறாருங்க. இவங்க வாழ்க்கையில் நடந்த ஆரம்பத்துலேருந்து இவங்களோட அம்மா வாழ்க்கையில் 7th ஸ்டாண்டர்டில் இவங்க படிக்கும்போது நம்ம பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் புட்டு வச்சுருக்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, இவ்வளோ இது நடந்திருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க, அதுக்கு என்ன தான் காரணம், எங்களை ஏன் இந்த அமானுஷம் தொடருது? இப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களோட கல்யாணம் நிற்கிறதுக்கும் இந்த பொண்ணுக்கு வயிற்றுல குழந்தை நிற்காததுக்கும் இவங்க பிரசாந்த் கூட சந்தோஷமாக இல்லாமல் இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறதுக்கும் காரணம் இவங்க வீட்டு ஆளுங்க இல்லைங்க. அதாவது சுதாவோட அம்மாவோ அப்பாவோ கிடையாது, பிரசாந்தோட மாமா அத்தை தான் இதுக்கு காரணம். பிரசாந்தோட மாமா தான் இதுக்கு காரணம். ஏன்னா பிரசாந்தோட மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இவங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பிரசாந்த் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் 90% வந்து முழுக்கவே அவங்களோட மாமா கையில் தான் கொடுப்பாராங்க. இவருக்கு தேவையானதை அவங்க கிட்ட தான் வாங்கிப்பாங்களாம். அது எப்படி அவன் வந்து இப்போ வந்த பிள்ளை கையில் வந்து காசை கொடுப்பான், என்கிட்ட தானே கொடுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வருதுங்க. இது மட்டும் இல்லாமல் சுதா மேலே ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. அவங்க வந்து செத்து போயிடணும், அவங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்க அந்த வாழ்க்கையை வெறுத்து போய் பிரசாந்தை விட்டுட்டு ஒன்று அவங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஓடிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தூக்கு மாட்டி சாகணும். இந்த 2ல் எதனா ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. இந்த ஏவல் தான் அவங்களோட கனவுல வந்து அந்த கருப்பு உருவம், பிரசாந்தோட கனவுலேயே வந்துச்சு இல்லையா ஒரு கருப்பு உருவம் இவங்களோட உடம்புல ஏறுற மாதிரி. அந்த ஏவல்னால இவங்களோட லைஃபுக்கே பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, உன் பொண்ணு வந்து கூடிய சீக்கிரத்தில் சாக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த சாமியார். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி, எதனா ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு பலி வைப்பாமா, நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த கோயிலில் போய் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் போய் பண்ணுங்க, வீட்லேயும் இந்தந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. சுதா வயிற்றுல குழந்தை உருவாச்சுன்னா கண்டிப்பாக இவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான், அந்த பிள்ளை கூடயே இருந்துருவான், நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வச்ச ஏவல் சூனியம் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யலை. அதையும் மீறி இவங்க லவ் ஸ்ட்ராங்காக இருந்தனால, நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இவங்களோட லவ் ஸ்ட்ராங்காக இருந்தனால இவங்க ஓரளவுக்கு வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றா இப்போது இவங்க குழந்தை பிறக்கக்கூடாது, வயிற்றில் வந்து குழந்தை இருக்குங்கிற விஷயத்த பிரசாந்த் அவங்க மாமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. திருநங்கை கிட்ட ஒரு கனியாங்க, இந்த எலுமிச்சம்பழ கனி இருக்குமா, அந்த கனியை வந்து குழந்தை மாதிரி பாவிப்பாங்களாங்க. அந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சூனியம் செய்வாங்களாம், மந்திரம் பண்ணுவாங்களாம். என்ன ஜென்மங்கள் ராணியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. அந்த மாதிரி வச்சு இந்த பொண்ணுக்கு வந்து அபாஷன் ஆக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சித்தர் சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறமா சுதாவோட வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா போயிருக்குதுங்க, நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு. வேலைச்சேரியில் அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரசாந்துக்கு இவங்களுக்கு எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ எதுவுமே கிடையாது. சுதா கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சித்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. அதாவது இவங்களுக்கு சாப்பாட்டில் தான் கலந்து வச்சிருக்கிறாங்க, நான்வெஜ்லேயும் சில சாப்பாடுகள்லாம் வந்து கலந்து வைப்பாங்களாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இவங்க வீட்டில் போய் எக்காரணத்தை கொண்டியும் கை நினச்சிடாத, சாப்பிட்றாத, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க சென்னைக்கு வந்து இவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஏகப்பட்ட நாள் கூப்பிட்டுருக்குறாங்களாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனால் சுதா பிடிவாதமாக நின்றுருக்குறாங்க, என்னால் வர முடியாதுங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. இவங்க சுத்தமாக போகவே இல்லை, அவங்களையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கலை. முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. நிறையா அவங்க சொந்தக்காரங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன்லாம் வருமா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலுமே மோஸ்ட்லி போகாமல் தவிர்த்துருவாங்க. ஒருவேளை அதையும் மீறி பிரசாந்த் வற்புறுத்தி கூட்டு போனார்னா அங்கே போய் கை நினைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. என்னதான் சுதா தாக்கு பிடிச்சாலும் ஒரு நாள் அவங்க மாமா அத்தை, அதாவது பிரசாந்தோட மாமா அத்தை, அவங்களோட குடும்பம், அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களால தடுக்க முடியல, வராதிங்கன்னு சொல்ல முடியலை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாது. விடிஞ்சால் காலையில் அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு விடிய காலையில் 5:30 மணிக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு அழுக சத்தங்க. அதாவது இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 2 வீடு இருக்கும் ஆப்போசிட்லன்னு சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட் வீட்டில் ஒரு அழுக சத்தம். என்னமோ அதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியே நிறைய செருப்பு கிடக்குது. ஆப்போசிட் வீட்டில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 28 வயசில் ஒரு பையனாங்க. அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்குறாங்க. அவனோட பாடியே காலையில் 5 மணிக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அழுக சத்தமாக இருக்குது. இப்போது இந்த கேங் எல்லாம் ஆந்தி வேலை இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு, யாரும் பிரசாந்தோட வீட்டாளுங்க எல்லாரும் ஆந்தி வேலை இருக்கிறாங்க, வந்துடுறாங்க.
ஆப்போசிட் வீட்டில் இந்த மாதிரி ஒரு துக்கம், இறந்த வீடு இருக்குது, துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் இல்லையா? கெக்கப்புக்கன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டை சவுண்டு அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அலப்பறை பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்து 7 பேரும். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இறந்துருக்குறான் அந்த பையன், அந்த துக்கத்தில் எல்லோரும் காலையிலே அழுக ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உன் வேலை தான், அதை மட்டும் பாருன்னு இருக்காங்க. அந்த சித்தரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா சுதாவுக்கும் சென்னையிலேயே வேலை கிடைக்கிது. சுதாவுமே வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் 5:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்களாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்க வீட்டாளுங்களாம் வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ல தாங்க முடியல, சரி நான் வேலைக்கு கிளம்புறேன், பார்த்துக்கங்க, வீடை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க, ரொம்ப சவுண்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. பிரசாந்தும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஈவினிங் 5:30 மணிக்கு சுதா வீட்டுக்கு வந்து பார்த்தா பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியே அங்கங்கே ஒரு மாதிரி பேப்பரெல்லாம் தூக்கி போடுறது, சாப்பிட்ட சாப்பாடெலாம் அங்கங்கே செதறி கிடக்கிறது, கூட்ட கூட இல்லையா, வீடை வந்து கூட்டி பெருக்க கூட இல்லையாங்க, ஒரு மாதிரி குப்பையாக கிடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்டு, இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே மேலே ஏறி வரும்போதே, அந்த படிக்கட்டில் வரும்போதே ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க அழுகிற சத்தத்தை விட, ஏன்னா இந்த பையனோட சொந்தக்காரங்களாம் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பையனோட சொந்தக்காரங்க எல்லாரும் அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்களாம். ஸோ ஒரு நாள் முழுக்க இந்த பாடி இங்கே தான் இருக்க போகுது ஆப்போசிட் வீட்டில். சுதாவுமே அதை கண்டுக்கலை. அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க 2 பேரும், அந்த அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க சுதாவை பார்த்து முறைச்சிருக்கிறாங்க. இவங்க காலிங் பெல் அமுக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் வெளியே வந்து இவங்களை முறைச்சிருக்கிறாங்க. சுதாவும் ஒரு மாதிரி பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு சாரிங்கிற மாதிரி கண்ணிலேயே பேசிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பிரசாந்துக்கு அவங்க மாமா ஃபோன் போட்டு, எப்பா 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு, பிரசாந்த் இங்கே சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குமேப்பா அந்த கடையில், வேளச்சேரியில் அந்த கடையில் மட்டும் வாங்கிட்டு வரியாப்பா, நைட்டு முழுக்க இருக்குமா அந்த கடை, அந்த கடையில் சிக்கன் பிரியாணி ஃபேமஸாக, அங்கே வாங்கிட்டு வரியாப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுதாவுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துருக்குது. ஏங்க ஆப்போசிட் வீட்டில் கேத வீடுங்க, நான்வெஜ், அதனால தான் நானே வீட்டில் செய்யலை, முதல்ல அந்த பையனோட பாடியை எடுத்து அவங்க செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இல்லைனா வெளியே கூட போய் சாப்பிட்டாங்க, ஏன் அவரை வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியும், நீங்கள் வேலையை பாருன்ட்டுருக்குறாப்புல. ஸோ அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வராரு பிரசாந்த், சிக்கன் பிரியாணி கையில் வாங்கிக்கிட்டு. ஆப்போசிட் வீட்டில் கேத வீடு, கதவு திறந்து தான் கிடக்குது. எப்படிங்க இருக்கும்? அவரே ஒரு மாதிரி முகம் செத்து போய் தான் வாங்கிட்டு வர்றாரு, வேறு வழி இல்லாமல். 16வது நாள் காரியத்தில் ஆப்போசிட் வீட்டில் உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக. இவனுங்க சீட்டு கட்டு விளாண்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களாம், கக்கப்புக்கன்ட்டு. 17 நாள், அதாவது 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் 17வது நாள் வரைக்கும் இருந்துட்டு நல்லா தின்னுட்டு இவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ குறை சொல்லணும்னு சொல்லிவிட்டு எல்லா கும்பலும் கிளம்பி போயிருச்சாங்க ஊருக்கு. ஆப்போசிட் வீட்டில் அந்த பையன் இறந்து போயிட்டான் இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அந்த வீடை வந்து காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்களாம், வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்களோட சொந்த வீடு தான், அதை வாடகைக்கு விட்டுட்டு வேறு ஒரு அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாம். இப்போது இந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு நாள் 5:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறமா கிச்சனில் பாத்திரங்களை கழுவிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது மெயின் டோரை யாரோ ஒருத்தர் தட்டுறாங்க. இந்த பொண்ணு வெளியே போய் யாருன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் போய் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது சுதா சுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல், பிரசாந்தோட குரல் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடான்னு சொல்லி மறுபடியும் வெளியே வந்து பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. ஹாலில் இருந்து தான் யாரோ ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க, ஹாலில் யாருமே இல்லை. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியுது, இந்த கோஸ்டிங்கை வந்துட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் ஏதோ ஒரு அமானுஷம் நடக்க போகுதுங்கிறத உணர்றாங்க. இதே மாதிரியே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 நாளைக்கு தொடர்ந்து நடந்துருக்குது. யாரோ ஒருத்தர் இவங்களை பின்தொடர்ற மாதிரியே இருந்திருக்குது. ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருந்திருக்குதுங்க. இந்த குழந்தை இறந்தப்போ, குழந்தை அபார்ஷன் ஆனப்போ இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா, அந்த ஃபீல் இப்போ வருது இவங்களுக்கு. மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட சண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. 2 பேருமே தனித்தனியாக படுத்துங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பிரசாந்த் வந்து ரூமில் படுத்துங்குவாராம், இவங்க ஹாலில் இருக்கிற சோஃபாவில் படுத்துங்குவாங்களாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்குமா, அந்த டைமில் யாரோ ஒருத்தர் இவங்க கதவு போட்டு உடனே உடைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க டோரை யாருமே இப்போ வரைக்கும், இவங்க வந்து 1.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இந்த வீட்டுக்கு, வேளச்சேரியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி யாருமே உடைச்சது கிடையாது. பயங்கரமாக சத்தம் கேட்டுருக்கு. பயந்துக்கிட்டே வந்து பிரசாந்த் சொல்லி கூப்பிட்டா உள்ளே இருந்து ரூம்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு போய் அந்த டோரில் பார்க்குறது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தா யாருமே இல்லையா. யாருமே இல்லைங்கிறத பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுதுங்க. வேறு வழி இல்லாமல் கண்ணை இருக்கலாம் மூடிக்கிட்டு அந்த சோஃபாலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா தூங்கியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஒரு கருப்பு உருவம் இவங்க மேலே ஒரு மாதிரி நடந்து வருதாங்க. லைக் பிரசாந்த் வந்து
இவங்கள டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பான ஃபீல் வந்துருக்குதுங்க. ஏதோ தப்பாக நடக்குது. இவங்க உடம்புல ஒரு பேட் டச் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் பண்ணுறாங்க. பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா கனவு. ஆனால் சுதாக்கு இன்னுமே அந்த ஃபீல் இருக்குது. அவங்களோட உடம்புல ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. உடம்புலாம் புல்லரிச்சு போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. பூஜை அறையில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த சித்தரை மனசில் நினச்சிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அப்படியுமே அவங்களுக்கு சில கனவுகள்லாம் வந்திருக்குது. ஆனால் ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி தூங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு 10 நாளைக்கு இந்த பொண்ணுக்கு வாழ்வாசாவா போராட்டம் நடந்திருக்குதுங்க. லைக் இவங்க மேலே வந்துட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குமா, தூங்கிட்டு இருக்குமோ, மத்தியான நேரத்துலையுமே இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு வந்து படுத்திருப்பாங்களாம். இவங்க நெஞ்சு மேலே யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரியே வெயிட் இருக்குமாங்க. யாரோ ஒருத்தர் போட்டு இவங்கள போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குமா. ஒரு மாதிரியா என்னடா இது, வாழ்வா சாவா, செத்துடலாமா, ஒன்று நீ வாழு இல்லை நான் வாழ்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. இல்லை வா 2 பேருமே சூசைட் பண்ணி செத்துடலாங்கிற அளவுக்கு மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கு நடுவில் குட்டியாக ஒரு உருவம் முடியெல்லாம் விரிச்சு போட்டு வெள்ளை கலரில் குட்டிச்சாத்தா மாதிரி இவங்களோட வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு இவங்கள சுதாவை பார்த்து வா வா வான்னு கூப்பிடுவாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா வீட்டுக்குள்ளே. இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுதான். இந்த மாதிரியான அமானுஷங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக சிவகாமி ஃபோன் பண்ணுறாங்க. சுதாவோட அம்மா. பாய் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னேன், நான் பாய் கிட்ட சொன்னேன், நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா உன்னை வந்து பார்க்க சொன்னார். சுதாவும் கடலூருக்கு போய் அந்த பாயை பார்த்துருக்குறாங்க. பாயை பார்த்ததுக்கப்புறமா பாய் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வாழ்க்கையில் இப்போ ஒரு ஆத்மா, ஒரு வயசு பையனோட ஆத்மா உன்னை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது உன்னை முழுசாக ஆக்கிரமிச்சிரும். அது வந்து உன்னை கொல்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன பாய் சொல்றீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இது? ஒருவேளை பிரசாந்தோட மாமாவே இப்போ வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த டைமில் எதனா அந்த மாதிரி வயசு பையனோட ஆத்மாவை ஏவி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை இது உன்னோட வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆத்மா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் உக்கிரமாக இருக்குது, எதையுமே அனுபவிக்காமல் இறந்து போன ஒரு ஆத்மா உங்ககிட்ட இப்போ வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ தான் சுதாக்கு தெரிய வருது, ஆப்போசிட் வீட்டில் ஒரு பையன் இறந்து போனான் இல்லையா 28 வயசில், அந்த பையன் என்னைக்கு இறந்து போனானோ அன்னைக்கு தான் இவங்க எல்லாருமே இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த பையனோட ஆத்மா காண்டாகுமா ஆகாதாங்க. அதைத்தான் இப்போ பாயும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த எதிர்த்த வீட்டு பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த பையனோட ஆத்மா தான் சுதாவை பயம்படுத்தி இருக்குது. இப்போ வரைக்குமே அவங்களோட உடம்புக்குள்ளே ஆக்கிரமிச்சிருக்குது. அதை பாய் வந்து ஒரு வழியாக ஓட்டிடுறாரு. அது போக அவங்களுக்கு வந்து சில தாயத்து, சில சம்பிரதாயம்லாம் பண்ண சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாதான். அவங்க சொல்லலை, நானும் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஏவலை மட்டும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையாங்க. எவ்வளோ வச்சாலும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களேங்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. அதை மட்டும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா, ஆனால் அதோட தாக்கத்தை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கும் சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாத்தையுமே வந்து இவங்க வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாய்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. சுதா பயங்கரமான சிவபெருமானோட பக்தையாங்க. இவங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாலை போட்டிருப்பாங்களாம், ருத்ராட்ச மாலை இருக்குமா, அவங்களோட ஃபேவரட் ருத்ராட்ச மாலையாங்க. ஏதோ எத்தனையோ நாள் வச்சு பூஜை பண்ணதுங்கிற மாதிரி சம்திங் சொன்னாங்க. அது இவங்களோட கழுத்தில் இருக்கிற வரைக்குமே இவங்களால் எந்த அமானுஷத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுமா. வந்தது எவ்வளோ பெரிய அமானுஷம் வந்தாலுமே இவங்களுக்கு ஒரு கடுகளவு அந்த மாதிரி போயிருமாங்க. தெரியுமா ஏதோ ஒரு அவசரம் நடக்குதுன்னு, ஆனால் பெருசாக தாக்கம் இருக்காதான். இவங்களுக்கு என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அவங்க மாமா பிரசாந்தோட மாமா அதை கலெக்டர் சொல்லியிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா தாலி போடும்போது இந்த மாதிரி ருத்ராட்சை போடக்கூடாதுமான்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது நான் அந்த ருத்ராட்ச மாலையை நான் போடலாமா, சிவபெருமானை கும்பிட்டுட்டு அந்த மாலையை நான் போடலாமா இல்லைனா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு பாய்கிட்ட கேட்கும்போது, யாருமா சொன்னா போடக்கூடாதுன்ட்டு, உனக்கு உன்னோட இஷ்ட தெய்வம் உனக்கு துணைன்னு தோணுச்சுன்னா நீ போடு, நீ தப்பு பண்ணாத, அந்த ருத்ராட்ச மாலையை உடனே நீ உன்னோட கழுத்தில் போட்டுரு. எங்கே வச்சிருக்கிற? சென்னையில் தான் இருக்குது. சரி நீ போட்டுருமா போ. இப்போது சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா சுதா ஒரு 7 நாள் விரதம் இருந்து, ரொம்ப கடுமையான விரதம் இருந்து, ஒரு சிவராத்திரி எதுவுமா அந்த பூஜை ரூமில் வச்சு மாலைக்கு வந்து பூஜைலாம் பண்ணி அந்த மாலையை எடுத்து இவங்க கழுத்தில் போட்டதுக்கப்புறமா 2-3 நாள் நைட்டு, அடுத்த 2-3 நாள் நைட்டுக்கு ஒரு 1 மணி இருக்குமாங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த 2 நாள்லேயே சண்டைகள்லாம் குறைஞ்சிருது, நார்மலாக பேசுகிறாரு, இவங்களும் நார்மலாக தான் பேசிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே எந்த சச்சரவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நைட் ஆனால் கரெக்டாக அந்த 1 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்த்தா இவங்களோட ஹாலில்
இவங்களோட ஹால் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களாங்க சைடில். அந்த பூஜை ரூம்குள்ளே இருந்து குடுகுடுப்பு சவுண்டு கேட்குதாங்க. இந்த கையில் சடுகுடுப்புக்காரங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சத்தம் ஹாலில் பலமாக கேட்டிருக்கு. சுதாவோட காதுக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. பிரசாந்த் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வீடே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருந்திருக்குதுங்க. இவங்களோட பூஜை அறையில் இந்த பாய் கொடுத்த கயிறு, அவர் கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள், இவங்க ருத்ராட்ச மாலையை போட்டது, இது எல்லாமே அவங்களோட வீடை ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஆக்கி இருக்குதுங்க. இவங்களோட பூஜை அறையில் அந்த மாதிரி ஒரு குடுகுடுப்பே கிடையாதாங்க, ஆனால் சத்தம் கேட்குதான். ஸோ இதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை. இவங்க பிரசாந்த்கிட்ட வந்து இப்போ வரைக்குமே அவங்க வீட்டாளுங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லலை. என்னதான் சுதா பிரசாந்த்கிட்ட சொல்லலைனாலும் அவராலே சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியுதுங்க. இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இவங்க வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கு. அவங்க எதெல்லாம் பண்ண வேணாம், உன் வீட்டாளுங்களை நம்பாதன்னு சொன்னாலும் இவர் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு போய் அவன் ஒரு மாமா கிட்ட போகிறப்பெல்லாம் இவங்க வீட்டில் அமானுஷம் நடக்கிறது, இவங்களை சண்டை வர்றது, இந்த மாதிரிலாம் நடக்க போய் இப்போது பிரசாந்துமே திருந்திடுறாரு. அவரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராரு. ஓகே, இவ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நம்ம குடும்பம் நம்மளோட வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வராரு. இப்போது அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே குழந்தை வரம் இல்லைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்மா. நீங்களுமே இதை வந்து ப்ரே பண்ண சொன்னீங்க. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்கிற லட்சக்கணக்கான பேரும் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ கோஸ்டீஸ் அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே புனை பெயர்கள் தான் வழக்கம் போல். அவங்களோட ஒரிஜினல் பேரை வந்து மென்ஷன் பண்ண சொன்னாங்க, பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் பண்ணலை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அமானுஷங்கள் எதனா இருக்குது அப்படின்னா எனக்கு பிரபாகரன் அஃபிஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஆனில் தான் இருக்கா மைக்கு? மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு 12 நிமிஷம் லூசு பைய மாதிரி குழம்பிக்கிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு சீரியஸாக கதையை. இப்போ மேபி இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க இவதாங்க காரணம். எடுத்துகிட்டு வா. என்னன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. பேசிக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா 12 நிமிஷம் கழிச்சு சொல்கிறா, மைக்கோட அந்த வயர் வந்து சரியாக லாக் ஆகலை, அதனால் ஃபுல்லாக இறஞ்சிருச்சுப்பாங்கறா. டோட்டல் வீடியோவும் காலி. லூஸு பேசிக்கிட்டு இருக்கேன்லப்பா. ஐயையோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடியே, நீங்கள் சொல்கிற கதையில் நான் கோஸ்ட் ஆயிடுவேன் போல இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த கோஸ்ட் ஸ்டோரிலாம் எடுத்து போடுறதுக்குன்னா நான் கோஸ்ட் ஆயிடுவேன் போல இருக்கு, ரோஸ்ட் ஆயிடுவேன். சிரிச்சுக்கிட்டே பேசுவேன், ஆனால் மூக்கை உடச்சிருவேன். பயங்கரமானவன் நான் கொஞ்சம் ரகடான ஆள். பார்த்து நடந்துங்க. பார்க்குறதுக்கு தான் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பேன். இப்போலாம் ஏய் அப்பப்போ நான் எடுத்துக்கிறேன் தனியாக. இப்போ கேட்டாங்க, ஏய் இதெல்லாம் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் ப்ளூபர்ஸில் போட்டு என் மானத்தை வாங்குறியப்பா. நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த த்ரில்லிங்லேயே இருக்கிறவன் கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காக தான் செய்வான். அது என்னவோ என்ன தப்புப்பா தம்பி. இப்போலாம் நம்ம வீடியோவில் வந்துட்டு அவங்க சொன்ன கதையை நம்ம சொல்கிறத விட கமெண்ட்ஸில் வந்துட்டு ஏன் பேரை சொல்லி ஓம் பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் கடையில் பேர் சேர்ப்பாங்கல்ல, ரேஷன் ஆதார் கார்டா என்ன, இந்த ரேஷன் அட்டையில் பேர் சேர்க்குற மாதிரி ஏன் பேரை சொல்லி ஓம் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பேரை சொல்லுங்கன்னு சொல்லலை இவர், ஆனால் இவர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. விக்னேஸ்வரன் சொல்லிட்டு சிரமேல்குடி கோஷ்டிஸாம், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹாய். திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி ரசிகர்கள் சார்பாக வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். எம் ஜோதிஸ்வரன். ஏன் சரி ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி. இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேப்பா, மீசை வச்சுக்கிட்டு இருக்கேன். புஷ்பராஜ் சாமிநாதன், ப்ளீஸ் டோன்ட் ப்ரமோட் திஸ் கைண்டாக கேம்பிளிங் ஆட்ஸ். அதாவது போன வீடியோவில் வந்து ஒரு கேம் ஆடு போட்டிருப்போம், அதை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கோஸ்டீஸ். நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டு எண்டிலேயே சொல்லியிருப்பேன், எல்லாருமே ப்ளூபர்ஸ் வரைக்கும் பார்க்குறீங்க, ஸோ அதனால தான் ப்ளூபர்ஸே அந்த வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன், ப்ளூபர்ஸ்க்கு பதிலாக அந்த வீடியோவை போட்டிருப்பேன். நான் முன்னாடி போட்ட கேமில் வந்துட்டு யாருமே போய்
ப்ளே பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அது கட்டாயம் கிடையாது, பார்க்குறவங்க பாருங்கள் இல்லைனா போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். நம்ம வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறனால நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும், நம்மளும் அதை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ள தான் படுவோம். ஆனால் நீங்கள் யாருமே நானாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி கேம்லிங் இதில் வந்து யாருமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், யாருமே விளாடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த என்ஐடி மேகின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, இதெல்லாம் வந்து எப்படினாலும் யூடியூபர்ஸ்னால் இப்போ உங்களுக்கு எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கீழே வந்து இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதில் போய் நீங்கள் விளாண்டு தான் ஆகணும் அப்படின்னா நான் கட்டாயப்படுத்தலாம் இல்லை. இப்படி ஒன்று இருக்குது, அம்மன்னு ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அதில் போய் நீங்கள் விளாண்டே ஆகணும் கோஸ்டீஸ், அதில் போய் நீங்கள் விளாண்டா தான் உங்களுக்கு ஸ்டோரி போடுவேன், இல்லைனா அடுத்த நாள் ஸ்டோரி நான் போட மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் சொல்கிற அந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம். பட்டு நான் அதிலேயே விளக்கம் சொல்லிட்டேன் கடைசியில், இதை யார் விளாடாதீங்க, இந்த மாதிரி வரத்தான் செய்யும், இது ஒரு ஸ்கிப் ஆடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே எதனா ஆடு வருதுன்னா ஸ்கிப்பு வரும், நீங்கள் ஸ்கிப் ஆடு கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருப்பீங்க, ஸ்கிப் ஆடுன்னு வந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அதையும் ஒரு ஆடாக நினச்சிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. அவங்க தூங்கிட்டாங்களாங்க. அனுவா? ஏன் அணுன்னே வருது தெரியலையே. சுதா. அனோ அனு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஆம்பளையாக இருந்தாலும் கட்டிக்க போகிறவ கையில் தான் காசை கொடுக்கணும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறவன் தான் பெற்றவனாக இருக்கட்டும், மற்றவனாக எவனா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இவனுங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா வேறு மாதிரி, என்னது இது, இந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட காசே வர மாட்டேங்குது. ஏண்டா சரி விடுங்க, அது எதுக்கு இது பண்ணிக்கிட்டு. சரி, கடுப்பாயிடுறாரு அப்பப்போ. அவன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு வாங்கினா கூட என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்குறி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க மாமா. சாரி கோஸ்டீஸ், எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கடுப்பாயிருச்சு, அதனால தான் சில வார்த்தைகள்லாம் வருது, கண்டுக்காதீங்க. எனக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சரி, ஓகே.